தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/12/2015 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 2-3 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்த நாள். பாரதியாரை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். முண்டாசு கவிஞன் பாரதி முழக்கமிட்டான், சுதந்திர போராட்ட காலத்தில் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று சொன்னார். அந்த சுதந்திரம் நமக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது. அதை பேணி பாதுகாக்க வேண்டும். பாரதியாரை நாம் நினைவிலே வைத்து போற்ற வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, ஒவ்வொரு நவகிரகத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அந்த சக்தி படைத்ததனாலே தான் நாம் நவகிரகத்தை வழிபாடு செய்கின்றோம். சூரியன் எடுத்துக்கிட்டால், சூரியனை வழிபட்டால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை அதிகம் இருப்பவர்கள் சூரிய வழிபாடு செய்யணும். சூரியனுக்குரிய ஆலயங்களுக்கெல்லாம் போகலாம். சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சந்திரன் மன வலிமையை கொடுக்கக்கூடியவர். மன வலிமை இல்லாதவர்கள், அதாவது நினச்சதை சாதிக்க முடியலை, ரொம்ப மனக்கவலைப்படுபவர்கள், ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை செய்பவர்கள், மன நிம்மதி இழந்திருப்பவர்கள், மனப்பயம் இருப்பவர்கள், மனோ வியாகுலம் இருப்பவர்களெல்லாம் சந்திரனை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய் சகோதர ஒற்றுமையை பலப்படுத்தும். சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வருதா, செவ்வாய்க்குள்ள கஷேத்திரங்களுக்கு போகணும். புதன் மாமன் வழியிலே உதவிகள் கிடைக்கும். மாமன் சண்டையாக போயிட்டார், மாமன்மார்கள் பகையாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த புதனைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு அச்சகத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ போயிருந்த பொழுது மாமனுக்கும் மைத்துனருக்கும் சண்டை வந்ததுனால அந்த அச்சகத்திலே அவர்கள் கல்யாணம் நடந்த அழைப்பிதழ் அடித்து கொண்டிருந்தார்கள். தங்கள் நல்வரவை விரும்பும் தாய் மாமன் அப்படின்னு போடுற இடத்துல அவர் போட வேண்டாம் அப்படின்ட்டார். அப்புறம் அந்த சண்டையை சமரசப்படுத்தி, ஒரு வழியாக நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு கூடணும், உங்கள் பேரை நாங்கள் போடணும் அழைப்பிதழில், அப்போ தான் பெருமையாக இருக்கும்னு சொல்லி அந்த மணமகன் வீட்டுக்காரர்கள் கெஞ்சி அவர்களிடம் சொன்ன பிறகு அவர்கள் ஒத்து வந்தார்கள். சரின்னு சொல்லி அழைப்பெல்லாம் அச்சடிச்சாச்சு. அடித்து முடித்த பின்னாலே மீண்டும் அவர்களுக்குள்ளே பகை வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அச்சடித்த அந்த அழைப்பிதழில் தங்கள் நல்வரவை விரும்பும் தாய் மாமன்கள் அப்படிங்கிற இடத்துல தானாவுக்கு பதிலாக நானா விழுந்து போச்சு. அப்போ அது என்ன ஆகும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆகையினாலே மீண்டும் அவர்களுக்குள்ளே பகை வந்து விட்டது. ஆகையினாலே தான் இந்த மாமன் மைத்துன் வழி ஒத்துழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா புதன் நன்றாக இருக்க வேண்டும். புதன் உச்சமாக இருந்தால் மாமன் வழி அம்மான் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆக புதன் மாமன் வழியிலே உதவிகள் கிடைக்க செய்கிற கிரகம். குரு புத்திர தோஷத்தை அகற்றும். குரு நல்லா இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஆணாக இருந்தால் மனைவி அமையும், பெண்ணாக இருந்தால் கணவன் அமையும். சனி ஆயுளை விருத்திக்கும். ராகு யோக வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கும். கேது ஞானத்தை அள்ளி வழங்கும். ஆக 9 கிரகங்களும் விநாயகரை முதலிலே வழிபட்டு, பிறகு நமக்கு நமது ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்றாக இருக்கிறது அல்லது எந்த கிரகத்தால் பலன் கிடைக்க வேண்டுமோ அந்த கிரகம் செய்கிற செயல்பாட்டை அறிந்து கொண்டு அதையும் போய் நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலனை அடையலாம். வெற்றிக்கனியை விரைவில் எட்டி பிடிக்கலாம். இந்த நவகிரகங்கள் அனைத்தும் இருக்கிற விநாயகரை பற்றிய தகவலை பிறிதொரு நாளிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி, இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். ஏனென்றால் சந்திராஷ்டமம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது அரிது. 8லே சனியும் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுதுதான் ஏமாற்றத்திலிருந்து அகல இயலும். இன்று கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ரிஷபராசினியர்களே, எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் காலையிலேயே வந்து சேரப்போகின்றது. சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும். சனியின் ஆதிக்கம் உங்கள் ராசியை பார்த்தாலும் கூட சந்திரனும் கூட இருக்கிறார். சகாய ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு வசூலாகும். பாதியில் நின்ற பணிகளெல்லாம் இன்று மீதியும் நடைபெறப் போகிறது. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இடம்பூமி வாங்கும் அமைப்பு கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். சண்டை வம்புகளுக்கு நீங்கள் போகாவிட்டாலும் கூட வலிய வந்து சண்டை வம்புகள் வரலாம். எனவே சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலும் கூட பொறுமையோடு நீங்கள் செயல்படுவது தான் நல்லது.
ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருக்கிறார், அதுவும் குரு வீட்டில் இருக்கிறார். எனவே மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்றாலும் கூட அர்த்தாஷ்டம செவ்வாயாக இருக்கிறார். நாளிலே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளோடு மோதல் ஏற்படலாம், உடன் இருப்பவர்களோடு பிரச்சனைகள் உருவாகலாம். அதை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். எல்லாவற்றிற்கும் ஒரு வடிகாலாக இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதால் வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, துன்பங்கள் தூளாகும் நாள். துணையாக இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலே முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணிகளில் மாற்றம் ஏற்படும் நாள். பக்கத்தில் உள்ளவர்களால் ஒத்துழைப்பு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு சிலர் இடமாற்றம் வேண்டும், வீடு மாற்றம் வேண்டும் என்று சிந்தித்திருப்பார்கள். அந்த மாற்றங்கள் இன்றைக்கு உறுதியாகலாம். ராசியிலேயே குரு இருப்பதால் நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை செயல்பாடுகள் எல்லாம் வெற்றியை கொடுக்க அதிபதியாக இந்த குரு விளங்குவதால் குருவையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். கிழமை வெள்ளி என்பதால் சுக்கிரனையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். ஆச்சரியமான தகவல் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் பயணங்களால் ஒரு விரயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, புத்துணர்ச்சியோடு செயல்படும் நாள் இன்று. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உத்தியோக ஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்தில் இருப்பதால் உடனிருப்பவர்களால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் மாறும். கூடுதல் சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும். துலாம் ராசி நேயர்களே, தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார். சந்தோஷமான தகவல்களை நண்பர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். சச்சரவுகள் அகலும். சமாதான கொடி இல்லத்திலே பறக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகளும் தீரும். தங்கம் வெள்ளி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விலை இந்த பொருட்களை வீடு வந்து சேரும் நாளாக இந்த நாளை கருதலாம். விருச்சிக ராசி நேயர்களே, சனி சந்திர யோகம் செயல்படும் என்று ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. அரசியல் மற்றும் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரப்போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளும் எண்ணம் கூட உங்களுக்கு கைகூடப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் நாள். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வெளிவட்டார பழக்க வழக்கம் வெளிவடையும். உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள். தேடி வந்த சொந்தங்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவு இல்லம் தேடி வந்தாலும் கூட விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும் நாள். திடீர் தாக்குதல்கள் சிலருக்கு உருவாகலாம். உறவினர் பகை ஏற்படும். சேமிப்பில் சிறிது கரையும். செயல்பாடுகளில் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இல்லையேல் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையலாம். வீண்பலிகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு கூடுதலாக லாபத்தை தருவோம் என்று சொல்லி அவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்த பொறுப்புகள் எல்லாம் அவ்வளவு சரியாக நடைபெறாமல் போகலாம். விஐபிக்களின் மூலம் சில பஞ்சாயத்துக்கள் நடைபெறும். நூதன பொருட்கள் வாங்குவதிலும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் உருவாகலாம். என்ன இருந்தாலும் 7ல் இருக்கும் செவ்வாய் 8க்கு வருவதற்கு முன்னால் இடம்பூமியால் விற்பனைகளை செய்ய நினைப்பவர்கள் அதன் மூலம் லாபத்தை காண இயலும். மாலை நேரத்தில் கிழமை வெள்ளி என்பதால் வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.